Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wala udwana illa ala dhalimin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. அளவற்ற அருளாளன் நிகரில் அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபவு தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவென்றும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரும் கிருபையினால் சிறப்பான ரமலான் மாதத்தில் நோன்புகளை நோற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் குவைத் தவாசி தௌவா நிலையத்தினூடாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்வில் உங்களை எல்லாம் இந்த இடத்துல சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் தமிழ் பேசக்கூடிய இலங்கை இந்தியா உறவுகளை எல்லாம் இந்த இடத்துல சந்திக்கிறதுக்குரிய ஒரு சூழல், ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லோரும் தூய்மையான ஒரு உயர்ந்த கலிமாவினூடாக ஒன்றிணைக்கப்பட்ட சொந்தங்கள், உறவுகள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த கலிமா உங்களையும் என்னையும் இந்த இடத்துல ஒன்றிணைத்து வைத்திருக்குது. எந்த கலிமாவை சொன்னால் சொர்க்கத்தில் நுழைவோமோ அந்த கலிமாவை நாங்கள் சொல்லி அந்த கலிமாவுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுருக்கமான நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண் சகோதரர்களும் முக்கியமாக நான் சொல்கிறத உங்களோட சிந்தனையில் பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் கடல் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. பல சோகங்களை, பல சிரமங்களை, பல கஷ்டங்களை தாங்கி கொண்டு மிகப்பெரிய ஒரு அரணாக, பெரிய ஒரு பாதுகாப்பாக உங்களை நீங்கள் ஆக்கிக்கொண்டு உங்களையே நீங்கள் மெழுகு வறுத்தி மாதிரி அழிச்சு கொண்டு உங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இன்னும் ஒரு கிழமையில் பெருநாள் ஒன்று வரும். அந்த பெருநாள் நாள் வந்தால் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், வீட்டில் மனைவி, பிள்ளைகள், உறவுகள், கூட்டம், குடும்பம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற அந்த நேரத்தில் அன்றைக்கு இங்கே லீவாக இருந்தால் பெருநாத்தொல் விட்டு போய் அப்படியே இழுத்து போத்திட்டு படுத்தாச்சு. ஆனால் நீங்கள் ஒரு சந்தோஷப்படுறீங்க. என்ன தெரியுமா? என் பிள்ளை, என் மனைவி, என் உம்மா, என் வாப்பா, என் உறவுகள், என் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து நான் உழைச்சி அனுப்புறையில் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ற ஒரு திருப்தி. ஆனால் நீங்கள் உங்களையே அர்ப்பணித்து கொண்டு, உங்களையே தியாகம் செஞ்சு கொண்டு, குடும்பத்துக்காக வாழ்ந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு தியாகம் நீங்கள் செய்கிறீங்க. ஒவ்வொரு ஆணும் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமான ஒரு செய்தி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். கடல் தாண்டி பல 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 சோகங்களை, கவலைகளை தாங்கி இந்த இடத்துல வாழ்கிறீங்க. சில நேரம் உங்களை இந்த உலகத்துக்கு தந்த உங்களோட வாப்பா மரணித்திருப்பார். அந்த ஜனாசா கூட நீங்கள் போகல. அந்த ஜனாசா கூட நீங்கள் போகல. வீட்டில் மிகப்பெரிய ஒரு இனி இல்லைன்ற அளவுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு, அது கூட உங்களுக்கு லீவு கிடைக்கல. அது கூட லீவு கிடைக்கல. என்ன செஞ்சிட்டீங்க? வந்த இடத்துல இருந்து போனால் ஜொப் பெய்த்திரும், வேலை இல்லா பெய்த்திரும், வேலத்தர் வந்தால் எனக்கு இல்லா பெய்த்திரும். பல நிலைமைகளில் இந்த இடத்துல பெரிய தியாகம் செஞ்சு நிற்கிறீங்க. மாதம் முடிய டினாரில் நீங்கள் எடுத்து லட்சங்களாக அனுப்புறீங்க. அவங்களும் அதை எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா திண்டே குடித்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கிறீங்க. மகன் நல்ல பல பெரிய பெரிய கோர்ஸுகள் செஞ்சு பெரிய ஒரு மட்டத்துக்கு வந்திருக்கிறான். மகள் மாஷா அல்லாஹ் என்ன பெரிய ஒரு லெவலில் படித்து பெரிய ஒரு லெவலில் இருக்கிறா. இங்கிட்டு பார்த்தா மனைவிக்கு மாஷா அல்லாஹ் நகைகளாக, தங்கங்களாக நிறையவே அனுப்பிட்டீங்க. ஒரு முறை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமும் இருக்குது. குவைட்டில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நான் நஷ்டம் போகல. அங்கே காணி வாங்கிக்கிறேன், இங்கே காணி வாங்கிக்கிறேன், அங்கே வீடு வாங்கிக்கிறேன், இங்கே வீடு வாங்கிக்கிறேன், பேங்க்லேயே மாஷா அல்லாஹ் ஒரு வைப் வச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுக்கொள்றது. ஆனால் முடிச்சுக்கொள்றதில்ல, நாங்கள் இப்படி தொடர்ந்து இருக்கிறதான். என்ன அல்லாஹ் சொல்கிற பொய்யாயிடப்படாதே. ஹத்தா ஜுருத்துமுல் மக்காபிர், கபர்களை சந்திக்கிற வரைக்கும் எங்களுக்கு போகலாம்ன்ற நிலைமையில் நாங்கள் போகிற நிலைமையில் இல்லை. ஏன்னா அப்படித்தான் உள்ள அப்படித்தான் வச்சுக்கிறேன். அல்லாஹ் அப்படி தான் வச்சுக்கிறேன். ஃபேமிலியை துறந்து சொத்தை நாங்கள் சேர்த்து எங்களை அர்ப்பணித்து நாங்கள் வாழ்கிறோம். இந்த இடத்துல
ஒன்றை நினைச்சு பார்க்கணும். என்னண்டா, இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சு உம்மட மையத்துக்கு போகல, வாப்பட மையத்துக்கு போகல, உறவுகளோட திருமணங்களுக்கு இல்லை, சகோதரிகளோட நலவுகளுக்கு இல்லை, ஒன்றுக்குமே இல்லாத நிலைமையில தியாகம் செஞ்சு இந்த நாட்டில் நாங்கள் உழைச்சி நிறைய சேர்த்துட்டோம். இப்ப நான் மௌத்தானா சந்தோஷமாக எனக்கு மரணிக்கலாமான்னு ஒரு கேள்வி வந்தால் என்ன விட சொல்ல போறோம்? எனக்கு இப்ப சந்தோஷமா ஒரு நான் மௌத்தாக போறேன்டா எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா கண்ணை மூடையிலுமா? இல்ல ரெண்டு பிரிவு வருவாங்க. ஒரு பிரிவு யோசிப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ் வீடு வாசல் எல்லாம் கட்டிட்டேன், வெறும் கையோடு வந்தேன், அல்ஹம்துலில்லாஹ் தோட்டம் துறவு பங்களாக்கள் வீடு வாரு எல்லாமே கட்டி வாகனம் எல்லாம் செஞ்சிட்டேன், மாஷா அல்லாஹ் வீட்டுக்கு தாப்பே என்ன ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி தாப்பே எல்லாம் அடித்து சிசிடிவி கேமரா எல்லாம் போட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், பிள்ளைகளையும் படித்து வச்சுட்டேன், நான் நிம்மதியாக கண்ணை மூடலாமான்னு ஒரு கேள்வி வந்தால் கொஞ்சம் பேர் உள்ளம் சொல்லும், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் மௌத்தாகலாம் என்று சொல்லும். ஆனால் உண்மையிலே வல்லாஹ் உண்மையிலே நீங்க அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிற ஒருத்தராக இருந்தால் உங்களோட உள்ளம் ஒன்று சொல்லும். என்ன தெரியுமா? துனியாவை நிறைய தேடிட்டேன், துனியாவை நிறைய கொடுத்துட்டேன், உலகத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்டேன், எல்லா பொருளாதாரத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன், இன்ஷா அல்லாஹ் இனி என் குடும்பத்துக்கு வறுமைன்றதே இல்லாத அளவில் எல்லாம் செஞ்சிட்டேன், நிம்மதியா மௌத்தாகலாமாண்டால் அங்கதான் ஒரு கேள்வி வரும். என்ன தெரியுமா? எனக்கு நிம்மதியா மௌத்தாக தெரியுமா? எனக்கு குர்ஆன் ஓத தெரியா, என் மகள் இங்கிலீஷை கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறாள், என் மூத்த மகன் கம்ப்யூட்டரை கீபோர்டை பார்க்காம டக்க டக்குன்னு அடிச்சு கொண்டு போவான், சிங்களமா இங்கிலீஷா தெலுங்கா மலையாளமா உருதா ஹிந்தியா அதா இதா வேண்டிய பாஷை எல்லாம் படிச்சிருக்கிறான், எல்லாம் கொடுத்திருக்கிறேன். என் மனைவிக்கு நான் ஃபர்தாவுடைய வாழ்க்கையை கொடுத்தேனா? என் மனைவிக்கு நான் தக்குவாவை கொடுத்தேனா? என் மகனுக்கு நான் இஸ்லாத்தை கொடுத்தேனா, ஈமானை கொடுத்தேனா, அகீதாவை கொடுத்தேனா? எனக்கு என் கண் மூடினத்துக்கு பின்னால என் புள்ள என் மனைவி எனக்காக என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மாஷா அல்லாஹ் நல்லா தின்ன தந்தாரு, நல்லா உடுக்க தந்தாரு, நகநட்டு எல்லாரும் போட்டாரு, பயணமெல்லாம் கூட்டி கொண்டு போனாரு, என்ன நல்லா வச்சாரு. இதெல்லாம் சொல்ற இதே மனைவி, இதே மகன், இதே மகள் ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? யா அல்லாஹ் என் மாப்பிள்ளை தின்ன தந்தான், உடுக்க தந்தான், உரையில் தந்தான், பயணம் கூட்டி கொண்டு போனான், நகை நட்டு போட்டான், எல்லாம் செஞ்சான் ரஹ்மானே, அவனை நம்பி போனேன், மார்க்கத்தை எனக்கு அவன் தரவே இல்லையா அல்லாஹ், எனக்கு தீனை படித்து தரவே இல்லை, என் வாப்பா எனக்கு எல்லாத்தையும் தந்தார், குவைட்டில் அவரோட காலத்தை முழுமையாகவே அர்ப்பணித்தார் ரப்பே, ஆனா எனக்கு என் வாப்பா மார்க்கத்தை தரல, பக்கத்திலிருந்து படித்து தரவும் இல்லை, எனக்கு அதுக்கு சூழல் ஏற்படுத்தி தரவும் இல்லை. இப்படி உங்களோட குடும்பம் சொல்லுமாக இருந்தால் இந்த தேடின தீனார்கள்ல என்ன பெருமதின்னு நினைக்கிறீங்க? கடல் விட்டு வந்து ஒரு தலைவலி வந்தால் மனைவி அதை கொஞ்சம் பிடிச்சி ஒரு மசாஜ் பண்ணி பக்கத்தில் வந்து உட்கார்ந்து பேசினா ஒரு சந்தோஷம் என்று நினைக்கிறவங்களுக்கு மனைவியும் இல்லை. சோதரி விளங்குறது என்ன சொல்றது? சட்டியில் பானையில் இருந்தால் தான் என்ன கரண்டிக்கு ஆபக்கு வருமே, எனக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் என் வீட்டுக்குள்ள அதை கொடுக்கலாம், வீட்டுக்குள்ள கொடுக்குறேன்னா அது எனக்கிட்ட இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்கணும் என்னென்றால், ஒரு நோய் உங்களுக்கு கடுமையான ஃபீவர், காய்ச்சல், ஜுரமாக இருக்குது, உங்களுக்கு லீவு போடலாம், அந்த லீவு கூட போடாம நட்டிங்க போய் கஷ்டப்படுறீங்க. நான் கேட்கிறேன், இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்ச நீங்க மௌத்துக்கு பின்னால தண்டிக்கப்படுவீங்களா இருந்தால்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற செய்து கொள்ளுங்கள். வகூதுஹன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துக்கு எரிபொருள் பெட்ரோல் இல்லையாம், மண்ணெண்ணெய் இல்லையாம், ஒயில் வகை இல்லையாம், அன்னாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களும் கல்லுகளும் தான் அந்த நரகத்துக்கு எரிபொருள் அல்லாஹ் சொல்றான். நரகத்தை சூடாக்குறதுக்கு அல்லாஹ் தஆலா கம்பையோ என்ன அல்லது பலகையோ அல்லது கேஸையோ அல்லது மண்ணெண்ணெயோ அல்ல பெட்ரோலை எல்லாம் போடலையாம், மனிதர்களையும் கற்களையும் அடுக்கிறதாக அல்லாஹ் சொல்றான், மனிதர்களையும் கல்லுகளையும் போடுறதாக அல்லாஹ் சொல்றான்.
மனிதர்களை கொண்டுதான் நரகம் சூடேற்றப்படும் என்று சொல்றான். நான் இந்த இடத்துல கேட்கிறேன், என்னையும் அல்லாஹ் பாதுகாக்கணும், உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த மனைவிக்கும் சொல்லேலா, நீ தொழுதியாண்டு கேட்டால் அதே இஹ்லாஸோட சம்பந்தப்பட்டது, நீ ஓதினியாண்டு கேட்டால் அதே இஹ்லாஸோட சம்பந்தப்பட்டது. எனக்கிட்ட பத்தி கேட்க வேணாம். எந்த மனைவியும் எந்த கணவன் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கணவன் பொறுப்புக்கள்ல பிரதானமான பொறுப்பு என்ன தெரியுமா? தன் குடும்பத்தை அவன் கட்டாயம் பார்க்கணும். தின்ன உடுக்க கொடுக்கிற மட்டுமில்ல, நீங்க உங்களோட மனைவிக்கு கோல் எடுத்தா இன்றைக்கு ஒரு பயான் கேட்டேனுமா, மௌலே சில செய்திகள் சொன்னாரு, உண்மையிலே நான் மார்க்கத்தை வீட்டுக்குள்ள தரல, மன்னிச்சுக்கோ, இதுக்கு பிறகாச்சு நாங்க ஒரு சூழலுக்கு வருவோமா? நானும் என்ன மாத்திக்கொள்றேன், நீயும் என்ன மாத்திக்கொண்டு சொல்லக்கூடிய நிலைமையில் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் மாறணும். நாளைக்கு ஏண்ட பிள்ளை ஏண்ட மனைவி எனக்காக உங்களுக்கு எனக்கு எதிராக வருவாங்களாக இருந்தாலும் எதிரான சாட்சி. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? நல்லா தின்ன தந்த உடுக்க தந்த பையனை கூட்டுக்கு போய் இதை சொல்லுவாங்க. வீட்டில் கேட்டேன்னு சொன்னா என்ன, ஒரு கொச்சிக்கா கூட என் பக்கத்து வீட்டுக்கு கேட்க போற நிலைமையில் என்ன கணவன் வச்சில்ல, ஒரு வெங்காயம் கூட பக்கத்து வீட்டில் போயிட்டு கேட்கிற நிலைமையில் என்ன கணவன் என்ன வச்சில்ல. இது உங்களுக்கு பெருமை. என்ன சொல்லுவாங்க? மாஷா அல்லா, என் ஹபி எனக்கு ஒரு வெங்காய குத்தி கூட பக்கத்து வீட்டில் கேட்க வச்சில்ல, ஒரு பச்சை கொச்சிக்கா கூட போய் கேட்கிற நிலைமையில் என்ன வச்சில்ல. அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தா வச்சுக்கிறேன். இது சந்தோஷம் தான். உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு ரெஸ்பெக்ட், உங்களுக்கு கௌரவம், உங்களுக்கு மரியாதை. இதே மனைவி இதே பிள்ளைகள் மறுமையில என்ன சொல்லணும்? யா அல்லாஹ், உலகத்தையும் நல்லா தந்தாரு, எல்லாத்துக்கும் அனுமதி, எல்லாத்துக்கும் அனுமதி, ஷாப்பிங் பண்றதுக்கு அனுமதி, கடைக்கு போறதுக்கு அனுமதி, வேற வேற இடங்களை போயிட்டு சார் வாங்க, எல்லாத்துக்குமே அனுமதி. எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்த நீங்க எனக்கு இந்த பயான கேட்டு நீ எனக்கு விட இதை சொல்லணும். நான் இந்த பயான கேட்டு உனக்கு நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல சுப்ஹானல்லாஹ் உங்களோட மனைமார்கள் நீங்க நான் எல்லாரும் தான் மாதத்துக்கு நெட்டுக்காக செலவழிக்கிற தொகை எப்படி ஆயிக்கும்? வைஃபைக்காக செலவழிக்கிற தொகை எப்படி இருக்கும்? உங்களோட வீட்டுக்குள்ள வைஃபை ஃப்ரீ எடுத்து வச்சு தான் நிற்கிற நீங்க இங்க இருந்து எதை வாட்ச் பண்ணணும்? ஏண்ட மனைவிக்கு ஏண்ட பிள்ளைக்கு நான் தனி ரூம் அமைச்சு மகனுக்கு வைஃபை ஏற்பாடு, வீட்டில் வைஃபை முழு குடும்பத்துக்கும் பார்க்கலாம். சரி, நீங்க குடும்ப தலைவராக இருந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய எத்தனை பயான் கேட்டா? ஒரு நாளைக்கு 10 கேட்க தேவையில்லை, ஒரு நாளை கொண்டு கேட்க வைங்க. அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகரம் என்று சும்மா சொல்லலையே. ஒரு நாளைக்கு ஒரு பயான். நீங்க இருக்கிற குவைட்ல, மனைவி இருக்கிற வீட்டுல மனைவிக்கு சொல்லணும் என்ன, நீங்க செலவழிக்கிறவர், நீங்க அள்ளி கொடுக்கிறவர், நீங்க எல்லாம் செய்யறவர், உங்களுக்கு கட்டுப்பட்ட நிலைமையில வீட்டு இருக்கிறவங்க நீங்க வைக்கணும். நீங்க என்ன சொல்லணும்? மிச்சம் வேணாம், 24 மணித்தியாலத்துல 25 நிமிஷம் தொழுகைக்கு அதை கூட பார்க்கணுமே. தொழாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நான் கேட்கிறேன், தின்ன கொடுத்தா, உடுக்க கொடுத்தா, உறவு கொடுத்தா, நகநட்டு போட்டா, பயண கூட்டிக்கிட்டு போனா, எல்லா சொத்து பத்தையும் கொடுத்து உலகத்தை எல்லாமே கொடுத்தா, எல்லாத்தையும் கொடுத்த நீ எல்லாம் பாதுகாக்கணும். 5 நேரம் தொழுறதுக்கு அவளுக்கு என்ன? என்னையும் ஏண்ட பரம்பராவை புள்ள பிள்ளட 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 மகண்ட 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 என்ன புள்ள 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 வருது ஜெனரேஷன் பரம்பராவையையும் தொழுகையை முக்கீம் தொழுகிறவங்களாக்க கேட்கல, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிடு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. நீங்க ஒரு உண்மையான தந்தையா இருந்தால் சரி, கோல் எடுத்து உங்களோட புள்ள உங்களோட மகன் தொழுதிருப்பான், 100,000 மடங்கு உங்களுக்கு நம்பிக்கை சுவர். மனைவி தொழுதிருப்பாள், ஆனா சரியான ஒரு கணவனா இருந்தால் வீட்டுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், இஷா தொழுதீங்களா? வீட்டில் இருக்கிற புள்ள நினைக்கும் என்ன தெரியுமா? ஏன் டப்பி வாராரு, வலது காலை வச்சு சலாம் சொன்னது என் வாப்பாட வாயிலிருந்து வர முதல் தொழுதாயா? இதை ஏண்ட கணவர் கேட்பாரு, ஏண்ட வாப்பா கேட்பாரு, ஏண்ட டடா இப்ப கோல் எடுத்தா இதைத்தான் கேட்பாரு. இந்த பதிவு புள்ளட மனசுல ஊட்டப்படணும், இந்த பதிவு மனைவிட மனசுல ஊட்டப்படணும். இன்றைக்கு நாங்க விட்ட மிகப்பெரிய பிள்ளை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கேட்டோம், இதை கேட்கல. பள்ளியில பயான் நடக்குது, ஒவ்வொரு ஊர்லயும் பயான்கள் தாராளமா நடக்குது. சரியான ஒரு பொறுப்புணர்வு உள்ள ஒரு கணவன்
என்ன செய்யணும்? கட்டாயம் கேட்கணும். நீங்க பாருங்க, நீங்க குழந்தைய வயிற்றுக்கு கொடுத்துட்டு நீங்க நாட்டுக்கு வந்து குவைட்டுக்கு வந்தீங்க. 10 மாசம் உங்களோட மகளை சுமந்தால், உங்களுக்காக வேண்டி தியாகம் செஞ்சால், உங்களோட பிள்ளைய பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி எல்லாம் செஞ்சால், இவ்வளவு தியாகம் செஞ்ச அவங்களுக்கு நாங்க மார்க்கத்தை எங்கட பக்கத்தால கொடுக்காம வேறு எந்த பக்கத்தால கொடுக்கலாம்? கொஞ்சம் யோசிங்க. இந்த இடத்துக்கு ஏன் நாங்க வந்தோம்? ஒரு இஃப்தாருக்கு வந்தோம், ஒரு சாப்பாடு கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எனக்கு இந்த எல்லா உணர்வுகளும் உண்டு தானே? இப்படியெல்லாம் நாங்க யோசிச்சு இப்படியான அளவுக்கு நாங்க நிறைய தியாகங்கள் செஞ்சு நாங்க இருக்கிறோம்டா, அடுத்த பக்கம் ஏண்ட பொறுப்பு நாளைக்கு நிச்சயமா என் மனைவி என் பிள்ளைகளை பத்தி அல்லாஹ் என்கிட்ட கேட்கிற நேரம் அந்த அமானிதத்தை உரிய முறையில் செஞ்சவனாக நான் இருக்கிறேனா? இந்த வினாக்கு விட மிக முக்கியமானது. அறிவுள்ள உள்ளங்களுக்கு, சிந்திக்கிற உள்ளங்களுக்கு ஒரு உரை போதுமானது. ஈமான் உறவுகளே, இந்த நேரம் சிறப்பான ஒரு நேரம். உங்களுக்கு தெரியும், 12-13 மணித்தியாலம் பசித்திருந்து தாகித்திருந்து குர்ஆனோட நல்ல விஷயங்களோடு இருந்து ஒரு அடியானுக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள், நோம்பாடி கிடைக்கிற சந்தோஷம் 2, அவள் ஒன்றுதான் நோம்பு திறக்கிற நேரம் வர சந்தோஷம். இந்த நேரத்தில் மனமுருகி அல்லாட்ட கேளுங்க, என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்நாள் நிறைய தவறுகள் நடந்திருக்கும், நிறைய தப்புக்கு நடந்திருக்கும். நான் இது மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். நிறைய பேருக்குள்ள உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? என் மனைவி என் சொல் கேட்க மாட்டாள். என்ன சொல் கேட்க மாட்டாள்? நான் சல்லி அனுப்பணும், காசு அனுப்பணும், அதை எடுத்து எல்லாம் செஞ்சுக்கலாம். மார்க்கத்தை பற்றி பேசுனா பிசாசு மாதிரி ஆடி நிற்பாள். மார்க்கத்தை பற்றி பேசினா சரியான கொந்தளிப்பு, கோபம் வரும். தொலைச்சொன்னா விட்டுக்குள்ள வாரால். இந்த இடத்துல நீங்க நிற்கணும் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நீங்க நிற்கணும் என்ன தெரியுமா? இல்ல, இது ஏண்ட பொறுப்பு. நீங்க சொல்லுங்க. கேட்க இல்லை என்றால் அல்லாஹ் கிட்ட சொன்னேன்னு அந்த கூட்டத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. என்ன உண்மையில நான் வந்து பார்த்ததுல வல்லாஹ் சரியான கவலைப்படுறேன். அப்படி தியாகம், சின்ன தியாகம், பெரிய தியாகம் செய்றீங்க. பெருநாள் நாளைக்கு பொய்யண்டா நீங்க உங்களுக்கு தெரியும். பெருநாள் நாள் அண்டு என்ன பண்ண, என்ன ஜொலி, என்ன ஜொலி மௌலவி. எனக்கே கவலை, வல்லாஹ் நினைச்சால சில உள்ளவங்களோட பேச போல, என்ன சந்தோஷம் மௌலவி. என்ன பெருநாள் தொழுதாச்சு, அப்படியே போய் சாப்பிட்டாச்சு, இழுத்து போத்துக்கும் அந்த நாள் முழுக்க படுத்தாச்சு. ஆனா அங்க எல்லாரும் ஃபன் எடுத்து ஜொல்லியா சந்தோஷமா, இது உங்களுக்கு அதை நினைச்சவங்க சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கிருந்து பாக்குறீங்க போட்டல, என்ன சாப்பிடுறா, உடுக்கிறான், நடக்கிறான், பாக்குறான், போறான், இதெல்லாம் பார்த்து ஒரு வாப்படத்தையும் சந்தோஷப்படுறீங்க. அது மட்டுமல்ல, கொடுக்க வேண்டிய மார்க்கத்தை கொடுங்க. அல்லாஹு தாலா பேசி என்னையும் கேட்டவங்களை கபூல் செஞ்சுக்கொள்ளணும். எங்களோட பிள்ளைகளுக்காக வாழ்றோம் என்று சொல்றோம், பிள்ளைகளுக்காக வாழ்றோம். பிள்ளைகளுக்காக வாழ்றோம் என்றால், குடும்பத்துக்காக வாழ்றோம் என்றால் ஞாபகத்தில் வைங்க, அந்த வாழ்க்கை என்ன தெரியுமா? தின்ன கொடுக்க பயணம் கூட்டிக்கிட்டு போறது மட்டுமல்ல, மார்க்கத்தை கொடுக்கிறது மிக பிரதானமானது. அதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்க போற நேரம் பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொத்து பத்து சுகம் எதையுமே தரல வாப்பா, தங்கங்களே. உங்களோட வாப்பா இப்ராஹிம் நான் மகத்தா போறேன், உங்களோட வாப்பா யக்கூப் நான் மகத்தா போறேன், உங்களுக்கு எதுவுமே தரல தங்கங்களே. நீங்க எனக்கு பின்னால யார வணங்குவீங்க? நஅபுது இலாஹக, உங்களோட ரப்ப இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாருடைய ரப்பு ஒரே அல்லாஹ் வணங்குவோம்ன்றதோட நபிமார் சந்தோஷமா மரணிச்சு போன வரலாறு அல்லாஹ் சொல்றான். ஆக உறவுகளே, எனக்காக உங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிகான குடும்பமாக என் குடும்பத்தை உங்களோட குடும்பத்தை உருவாக்கிட்டு போவோமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி வாகையோட போறோம்ன்றதை மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நாங்க துஆ கேட்போம், நிறைய துஆ கேட்போம். இந்த இஃப்தார் ஏற்பாடுகளை பண்ணி உறவுகள், இதுக்காக செலவழித்த உறவுகள் எல்லாருக்கும் எல்லாம் அருள் செய்யட்டும், அவங்களோட வாழ்க்கையில் எல்லாம் பரக்க செய்யட்டும், நிறைந்த பொருளாதாரங்கள் அவர்களுக்கு வாரி வழங்கட்டும் என்ற செய்தியோட இன்ஷா அல்லாஹ் 12 மணிக்கு கியாமுல் லைல் தொழுகை ஆரம்பிக்கப்படுது. இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடுது. சஹர் உணவோடு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. அதுலேயும் மரணம் முதல் மஹ்ஷர் வரைக்கும் என்ற ஒரு தலைப்பில் தொடர் உரை ஒன்று உங்களுக்கு போடப்பட்டிருக்குது. அதுலேயும் வந்து கலந்துக்குங்க. அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அருள் புரியட்டும். உங்களோட பெருமதியான துஆக்களில் என்னையும் சேர்த்துக்குங்க. எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டும். அக்கூலு கௌலி ஹாதா வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.